அன்பு ஊடக நண்பர்களுக்கு தமிழ்நாட்டில் பெங்கல் புயலால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக வட தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 12 மாவட்டங்கள் தண்ணீரில் மூழ்கி இருக்கிறது. நிவாரண பணிகள் இன்னும் வேகப்படுத்த வேண்டும். பல ஊர்கள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அங்கே எந்த அதிகாரியும் செல்லவில்லை என்று செய்தியில் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த பெங்கல் புயல் வந்த பிறகு தமிழக அரசு முழு கவனத்தை சென்னையிலே செலுத்தினார்கள். சென்னையில வெறும் 10 சென்டிமீட்டர் தான் மழை பெய்தது. ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள வட மாவட்டங்கள், குறிப்பாக கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மாவட்டம், தருமபுரி, சேலம் பகுதியில் எல்லாம் 50 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்திருக்கிறது. அதாவது ஓராண்டு தமிழ்நாட்டின் சராசரி மழை ஓராண்டு 950 மில்லிமீட்டர், இப்பொழுது பெய்திருக்கிறது 500 மில்லிமீட்டர். ஓராண்டு பெய்ய வேண்டிய மழை, அதில் பாதி மழை ஒரே நாளில் பெய்திருக்கிறது. இனி வரும் காலங்களில் காலநிலை மாற்றத்தால் இது போன்ற பல சம்பவங்கள் நிச்சயமா நடைபெறும். ஏன் இவ்வளவு தண்ணி ஊருக்குள்ள வந்துருதுன்னா அதற்கு முழு காரணம், முக்கிய காரணம், ஏரிகள் தூர்வாரப்படவில்லை, வரத்துக்காக வடிகாலம் தூர்வாரப்படவில்லை, தூர்ந்து விட்டனர், ஆக்கிரமிப்புகள் இருக்கிறது. இது ஏதோ திடீரென்று வந்தது கிடையாது. இது தொடர்ச்சியான ஒரு சம்பவம். கடந்த 10-15 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஏரியும் தூர்வாரப்படவில்லை. குறிப்பாக நகரத்தில் உள்ள ஏரிகள். இதே போன்று வடிகால் இல்லை. உதாரணம் திண்டிவனம் எடுத்துக்கங்க. திண்டிவனத்துல கிடங்கல் ஏரி அது உடைந்து அதுல பார்த்தா ஆக்கிரமிப்புகளால வடிகால் பெரியதாக இல்லை, தண்ணி ஊருக்குள்ள வந்துடுச்சு. காவிரி பக்கம் ஏரி அந்த நிலையில் தான் இருக்கிறது. ஆனால் என்ன நடந்தது, திண்டிவனத்துல பார்த்தா நடு வீதியில தண்ணி வந்து வீதி ஆறாக மாறி இருக்கிறது. இது பல நகரங்களில், ஊத்தங்கரை போன்ற, கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை போன்ற நகரங்களில் இதே போன்றுதான். நகரத்துக்குள்ள ஆறு ஓடிட்டு இருக்கு. இது அடிக்கடி நம்ம வரும் காலத்துல பார்க்க போறோம். ஏன்னா காலநிலை மாற்றம். அரசாங்கம் வேலைகளை வேகப்படுத்த வேண்டும் என இந்த சில பகுதிகளில் முகாம்கள் நடத்திருக்கிறார்கள். முகாம்களை அங்க சரியான முறையில வசதிகள் இல்லை, கழிப்பறைகளும் எதுவும் கிடையாது. அதனால அங்க முகாம்கள் யாரும் போக மாட்டாங்க. அவங்க வீடுகளில் நிவாரண பொருள் கொடுக்கணும். ஏன்னா பல பகுதிகளில் குழந்தைகளுக்கு பால் கூட கிடையாது, குடிக்கிறது தண்ணி இல்லை, சாப்பாடு கிடையாது. முதலமைச்சரும் அமைச்சர்கள் எல்லாம் அவங்களுடைய முழு கவனம் இப்போ மாவட்டங்கள், குறிப்பா வட மாவட்டங்கள், பாதிக்கப்பட்ட வட மாவட்டங்களில் அங்கு செலுத்த வேண்டும். சாத்தனூர் அணை திறந்து அதுல பாத்தீங்கன்னா 1,65,000 கன அடி நீர் சாத்தனூர் அணையிலிருந்து திறக்கப்பட்டு இருக்கிறது. 1,65,000 கன அடி வினாடி. அதனால இப்போ தென்பெண்ணை மிகப்பெரிய வெள்ளம் காடா மாறி இருக்கு. தென்பெண்ணை ஆற்றுப்படுகை பகுதியில, கடலூர்ல பாத்தீங்கன்னா வெள்ளம்னா தென்பெண்ணையில. அதுல திருக்கோவிலூர் பகுதியில தேவனூர் ஊராட்சி, அரங்கண்டன் நல்லூர் பேரூராட்சி, இந்த 3 ஊர்களும் துண்டிக்கப்பட்டு இருக்கிறது. காட்சிகள்லாம் எங்களுக்கு வந்திருக்கு. பாத்தீங்கன்னா அங்க ஆல்ரெடி உயரத்துல எல்லா வீட்லயும் தண்ணி இருக்கு, குடிக்கிறது தண்ணி இல்ல. அங்க இது வரைக்கும் எந்த அதிகாரியும் போல. காரணம் என்ன சொல்றாங்க, முதலமைச்சர் எங்க மாவட்டத்துக்கு வந்திருக்கிறாரு, அதனால நாங்க எல்லாம் அங்க போக வேண்டியதா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் என்ன நம்ம பண்ணிட்டு இருக்கோம், என்ன நிவாரணம் பண்ணிட்டு இருக்கீங்க? இதுல முக்கியமானது என்னன்னா, அரசாங்கம், மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, கடைபிடிக்க வேண்டியது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். அதில் முக்கியமானதுன்னா வானிலை அறிவிப்புகள். வானிலை அறிவிப்புகள் துல்லியமாக இருக்கணும். அது இருந்தாதான் மக்களும் திட்டமிடலாம், அரசும் திட்டமிடலாம். வானிலை அறிவிப்பு ஏதோ பொதுவா அங்க மழை பெய்யலாம், இங்க மழை வரலாம், இங்க பெய்ஞ்சாலும் பெய்யலாம், இங்க காற்று அடிக்கும் அப்படின்னு சொன்னா ஒன்னும் திட்டம் பண்ண முடியாது, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க முடியாது. இப்போ ஏன் இந்த ஃபெயிலியர் ஆஃப் தி கவர்மெண்ட் ஏன் சொல்றேன்னா, இவ்வளவு 50 சென்டிமீட்டர் மழை திருவண்ணாமலை பெய்ய போகுது, கடலூர்ல பெய்ய போகிறது, விழுப்புரத்துல பெய்ய போகிறது, தருமபுரியில, கிருஷ்ணகிரியில பெய்ய போகிறது என்று ஒரு முன்னெச்சரிக்கையை சொல்லிருக்கணும், மக்களுக்கு சொல்லிருக்கணும். சொல்லல, அரசாங்கத்துக்கே தெரியல. இதுதான் ஃபெயிலியர் ஆஃப் தி கவர்மெண்ட். இது அப்புறம் இது தெரிஞ்சாதானே மக்களும் தயார் நிலையில இருப்பாங்க, அதிகாரிகளும் தயார் நிலையில இருப்பாங்க. அதனால இது ஒரு பக்கம் இருக்கணும். அடுத்தது உடனடியாக நிவாரண பணிகள் பண்ணணும். அடுத்தது கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான ஏக்கர் பயிர் சேதம், குறிப்பாக நெல்லு தான் அதிகமா டெல்டா பகுதியில் பொதுவா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், இந்த பகுதி எல்லாமே பெரிய அளவுல நெல்லு பயிர் மூழ்கி பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு அரசாங்கம் நிவாரணம் வழங்க வேண்டும். அதற்கு பயிர் சேதத்திற்கு நிவாரணம் வழங்க வேண்டும். நேற்று பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில அவ்வளவு மழை பெஞ்சு அங்க சரிவு ஏற்பட்டிருக்கிறது. கல் சரிஞ்சு இந்த வீட்டுல இருந்து மீட்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது.
இதெல்லாம் அங்கே ஒரு சம்பவம் இப்பதான் வெளியில வந்துட்டு இருக்கு. வெளியில வராத எவ்வளவு சம்பவங்கள் இருக்கிறது. அதனால முதலமைச்சர் அமைச்சர்களும் வேகமாக செயல்பட வேண்டும். இதெல்லாம் இந்த மீட்பு பணிகள் எல்லாம் அதை கண்காணித்து அதற்கு ஏற்ப நடவடிக்கைகள் ஈடுபட வேண்டும். ஏன்னா மீண்டும் மீண்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன், இவங்க கத்துக்க போறது கிடையாது. கடந்த புயல் இந்த வெள்ளத்தப்போ நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறேன். அதுல வந்து மழை வரத்துக்கு முன்னாடி தூர் வாரணும், தூர்ந்து போறதுல அந்த தூர் வாரணும்னு சொல்லி தூர் வாரத்துல இதுங்களை கணக்குல மட்டும் காமிச்சு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் வந்து கடந்த 10 ஆண்டுகள் கணக்கு மட்டும் காமிச்சிருக்கிறாங்க. எல்லாம் கொள்ள அடிச்சிட்டு இருக்கிறாங்க. அங்க கிரவுண்ட்ல எதுவும் நடக்கல. கிரவுண்ட்ல நடந்ததுன்னா தண்ணி மட்டும் ஃப்ரீயா போயிட்டு இருக்கிறோம். ஒரு உதாரணம், என் முன்னாடி இருக்கிற திண்டிவனம் அரசு பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம் கட்டிட்டு இருக்கிறாங்க. இது எங்க கட்டுறாங்க பாத்தீங்கன்னா, இது வந்து ஏரிக்குள்ள கட்டுறாங்க. திண்டிவனம் ஏரிக்குள்ள பேருந்து நிலையம் தெரியும். ஏரி பேருந்து நிலையம். இதற்கு நான் 26/7/2023 அன்று மாவட்ட ஆட்சியருக்கு கடிதம் போட்டேன். இது மாதிரி கட்டாதீங்க, இங்க வெள்ளம் வரும், இது ஏரி வந்து முக்கியமானது, நம்ம பாதுகாக்கணும், வருகின்ற காலத்துல கடுமையான பாதிப்பு வரும், இதெல்லாம் சொல்லியும் ஆட்சியாளர் வந்து கேட்கல. ஏன்னா இது வந்து அரசியல் தான். என்ன அரசியல் கட்சிக்காரங்க வந்து மாத்திக்கிட்டு அவங்க இந்த பேருந்து நிலையத்தை சுத்தி இடத்தை வாங்கி போட்டாங்க. இடத்தை வாங்கி போட்டதுனால அவங்க வந்து எல்லாம் கூட்டா சேர்ந்துக்கிட்டு இங்கதான் பேருந்து நிலையம் கட்டணும்னு ஒரு முடிவு பண்ணிருக்காங்க. இது வந்து ஊழல், மிகப்பெரிய ஊழல். அவங்க சொந்த சுயநலத்திற்காக ஏரிக்குள்ள யாராவது கட்டுவாங்களா? எத்தனையோ தீர்ப்புகள், உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் தீர்ப்புகள்லாம் இருக்கு, ஏரிக்குள்ள எதுவும் கட்டக்கூடாதுன்னு இருக்கு. ஆனாலும் அதை மீறி இந்த அரசியல்வாதிகள் அழுத்தத்தின் காரணத்தால இங்க புதிய பேருந்து நிலையத்தை இங்க ஏரிக்குள்ள கட்டி இன்னைக்கு தண்ணி உள்ள ஏரி பேருந்து நிலையம் இன்னும் கட்டிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள தண்ணி உள்ள போயிருக்கு. அப்ப கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன நிலையில இருக்கும் பாருங்க. அப்போ இது கண்டிக்கத்தக்கது. இதுக்கு நடவடிக்கை முதலமைச்சர் எடுக்கணும். இந்த பேருந்து நிலையம் இங்க வரக்கூடாது, இது ஏரியாவே இருக்கணும். இது இதே போன்ற ஏரிகளை தூர்ந்து வழித்தடங்கள் எல்லாம் தூர்ந்த காரணத்தால் தான் தண்ணி எல்லாம் ஊருக்குள்ள வந்துகிட்டு வீடு உடைமைகள் எல்லாம் அடிச்சுட்டு போறது. இப்போ திண்டிவனம் நகரத்துல பார்த்தா பல பகுதிகள் வந்து மூழ்கி இருக்குது தண்ணியில. வீடுகள் எல்லாம் நாசமாயிட்டு, பொருள் எல்லாம் சேதமாயிட்டு இருக்கு. இப்ப பஸ் ஸ்டாண்டு, அங்க கலெக்டர் ஆபீஸ் எல்லாமே அங்க ஏரியில இருக்கு. அது எல்லாமே அஞ்சரி தண்ணியில இருக்கு. விழுப்புரத்துல இருக்கு. திருவள்ளூர் கலெக்டர் ஆபீஸ் ஏரியில தான் கட்டியிருக்கிறாங்க. இப்ப எல்லாமே ஏரியில கட்டுறதுலாம் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அது பைத்தியகாரத்தனம். ஏரிக்குள்ள கட்டுறது பைத்தியகாரத்தனம். ஆனாலும் அதை நடைமுறைப்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் அது மேல என்ன வார்த்தையில சொல்றதுன்னு தெரியல எனக்கு. ஏன்னா எங்களை ஆதங்கத்தோட நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இது செய்யாதீங்கன்னு தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றத்தினால நமக்கு இப்போ வெள்ளம் வரும், அதுக்கப்புறம் வறட்சி இருக்கும். வறட்சி காலத்திலயும் நமக்கு அந்த ஏரி வேணும். இருக்கிற தண்ணி எல்லாம் சேகரிச்சு நிலத்தடி நீர்லாம் உயர்த்தணும். இதெல்லாம் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அதனால இதை முதலமைச்சர் அவர்கள் சிறப்பு கவனம் செலுத்தணும். இந்த வட மாவட்டங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, உடனடியாக குழந்தைகளுக்கு பால் கொடுக்கணும், மக்களுக்கு குடிநீர் வழங்க வேண்டும். துண்டிக்கப்பட்ட கிராமங்கள் எல்லாம் அங்க போய் அதிகாரிகள் போய் அவங்க மீட்டெடுக்க வேண்டும். அடுத்தது வந்து அவங்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும். அது இல்லாமல் அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்க வேண்டும், உடனடி நிவாரணம். அதுக்கு பிறகு அடுத்தது பயிர் சேதத்திற்கு அதற்கு முழுமையான நிவாரணம் வந்து முதலமைச்சரும் தமிழக அரசு வந்து வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதாவது ஒரு ஏக்கருக்கு வந்து 40,000 ரூபாய், நெல் பயிருக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு 40,000 ரூபாய் கொடுக்கணும். அதே போன்று வாழைனா 1 லட்சம் ரூபாய் கொடுக்கணும், ஒரு ஏக்கருக்கு கொடுக்கணும். இது வந்து அடிப்படை நிவாரணம். இதுல வந்து விவசாயத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார் 30% மேல பாதிப்புனா நாங்க முழுமையா கொடுத்துடுவோம்னு சொல்லியிருக்கிறார். ஆனா கொடுப்பாங்களே தெரியும். அவங்க சொல்றதுல என்ன, நாங்க மத்திய அரசை கேட்டு இருக்கிறோம், மத்திய அரசு கொடுத்தா நாங்க கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறோம். மத்திய அரசு கேட்டு மத்திய அரசு எப்ப கொடுப்பாங்க, இவங்க எப்ப மக்களுக்கு கொடுக்க போறாங்க? மத்திய அரசு கேட்டு கொடுக்கல கூட அப்படிதான் சொல்லணும், அப்படிதான் இருக்கணும். ஏன்னா இங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஆண்டு பட்ஜெட் 4 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் கோடி பட்ஜெட் போடுற தமிழக அரசு எல்லாத்துக்கும் மத்திய அரசு எதிர்பார்க்க சொல்லக்கூடாது. இங்கேயே வந்து அதற்கு முன்னெச்சரிக்கை நட. ஏன்னா நான் பல முறை இது தொடர்ச்சியா வரப்போகுது. இந்த புயல் இருக்கு, இன்னும் ஒரு புயல் கூட வந்தா வரலாம், இன்னும் 2 புயல் வந்தா வரலாம். ஏன்னா அடுத்தடுத்து புயல் வரதான் இருக்குது. காலநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங்னால உலகம் முழுவதும் புயல்கள். இந்த புயல் பெங்கல் புயல் வந்து கொஞ்சம் சிறிய அளவு புயல். ஏன்னா இதுக்கப்புறம் சூப்பர் சைக்ளோன், சூப்பர் ஸ்டார்ம்லாம் வருது. அது நல்ல வேலை அது வரல. அதனால இதுல வந்து மழை வந்திருக்கு, ஓரளவுக்கு எல்லா ஏரிகளும் நிரம்பி இருக்கு. அது ஒரு நல்லது நடந்திருக்கு. ஆனாலும் பாதிப்பு மக்களுக்கு ஏற்படுத்தாம பாத்துக்கணும். அதற்கு நான் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தேங்க்யூ சார்.